அனைவருக்கும் வணக்கம். பட்டறிவில் பகுத்தறிவு என்ற தலைப்பின் கீழ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உப்பு. நம்ம பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கொஞ்சம் உப்பு கீழே கொட்டி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உப்பு கட்டி மேல தொங்க விட்டுருப்பாங்க, கருப்பு கயர்ல தொங்க விட்டுருப்பாங்க. இது எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் அப்படியே அது போயிடுச்சுது. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சால்ட் ஹீலிங் அப்படின்னே ஒரு தெரப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த உப்புடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி, எங்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதை அப்படியே எடுத்து விடும் தன்மை உப்புக்கு உண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 4 மூலையிலையும், வீட்டுக்கு 4 மூலையிலையும் கொஞ்சம் உப்பு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ அதை சுத்தம் பண்ற ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. இப்போ நாம உப்பு நேரடியா கொட்ட முடியாதுன்றதுனால ஒரு கிண்ணத்துல வச்சு, ஒரு கண்ணாடி குவளை மாதிரி வச்சு அதுல கொஞ்சம் உப்பு வச்சு வெறும்ன வச்சிட்டோம் அப்படின்னா அது தண்ணி சோறுவதை பார்க்க முடியும். அந்த தண்ணி சோர்ந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் கொட்டிட வேண்டியதான். முடிந்த அளவுக்கு அதுல கை வைக்காம பாத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு தேய்த்து குளிக்கின்ற ஒரு வழக்கமும் நம்மிடம் இருக்கின்றது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல அதிகமான பிரச்சனைகள் இருக்கு, அதிகமான சண்டை வருகின்றது, அல்லது ஒரு சமாதானமான ஒரு நிலை இல்ல, ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு, ஒரு விதமான ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கும் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கும். உப்பு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு மூலையில வச்சிருங்க. நீங்க படுக்கிற ரூம்ல ஒரு ஓரத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா அந்த நிலையில்லாத தன்மை, அந்த ஒரு பயம், ஒரு பதட்டம் அதெல்லாம் விலகிறத நீங்க பார்க்க முடியும். கண் திருஷ்டி படுகின்றது, அதிகமான உடல் திடீர்னு உடல்நிலை சரியில்லாம ஆகுது அப்படிங்கிறவங்க எல்லாம் உப்பு தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பயன்பாட்டை நம்ம செய்யலாம். வாரத்துக்கு ஒரு தடவை உப்பு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த கல் உப்பை எடுத்து நல்ல நையா அரைச்சிக்கணும். நம்ம இப்ப அயோடைஸ்டு சால்ட் எடுக்கக்கூடாது. சாதாரண உப்பு இருக்கு இல்லையா, கடல் உப்பு, அதை எடுத்து நல்ல நையா அரைச்சிக்கோங்க. ஏன்னா அது கல்லு இருந்துச்சுனாக்கா உடம்ப கிழிச்சிடும். அதற்கப்புறம் குளிக்கும் போது முதல்ல தண்ணி மேல ஊத்திட்டு கொஞ்சம் உப்பை எடுத்து அந்த சக்கரங்கள் என்று சொல்லப்படுகின்ற 7 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லேசா அந்த உப்பை தேய்ச்சிட்டே அதுக்கப்புறம் உடல் முழுவதுமா எங்கேயுமே விடாம எல்லா இடத்துலயும் நல்ல மசாஜ் பண்ற மாதிரி நீங்க தேய்ச்சி குளிச்சுட்டு தண்ணிய ஊத்திட்டு அந்த போகும்போது அது அப்படியே உங்களுடைய உடல்ல இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துட்டு போயிடும். அதற்கு பிறகு நீங்க எப்பவும் போல ஷாம்பு சோப்பு போட்டு குளிச்சுட்டு வெளியில வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு புத்துணர்ச்சியை உணர்வீர்கள். சரி, இப்போ இதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கடல்ல நீராடணும்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். இப்ப நாம கடல்ல போய் நீராடுற ஒரு நிலையில இல்ல, அதனால உப்பு தேய்ச்சி குளிச்சிடலாம். கடல்ல நீராடும் போது என்ன ஆகும்னா, அந்த உப்பு தன்மை அப்படின்னு சொல்றது நம்மளுடைய சக்கரங்கள்ல உடல்ல இருக்கிற அந்த எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சக்கரா, அதுல உள்ள அந்த தேவையில்லாத எனர்ஜி எல்லாத்தையும் நீக்கிவிடும். நீக்கி விட்டதுக்கு அப்புறம் நமக்கு அத உடல்ல ஒரு ஆரோக்கியம் வரும். இன்னைக்கு பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு தெரப்பியில உப்பை பயன்படுத்தும் நிலைப்பாட்டை நாம் அதிகமாக பார்க்கின்றோம். இன்றைக்கு ஹீலிங் அப்படின்னு சொல்லி நாம செய்துட்டு இருந்த ஒரு விஷயத்த அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சர்வ சாதாரணமாக வாழ்க்கை முறையிலேயே வைத்து செய்தார்கள். உப்பு சுத்தி போடுறோம் அப்படின்னுவாங்க, உப்பு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல்ல போய் நீராடணும்னு சொல்லுவாங்க, வீட்டு வாசல்ல உப்பு கொட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்திற்கும் பின்னாடி இருந்த அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அனைத்துமே எனர்ஜி சம்பந்தப்பட்டது, அலைவரிசை சம்பந்தப்பட்டது. அந்த அலை ஆற்றலில் நல்ல ஆற்றல், தீய ஆற்றல் என்று 2 இருக்கின்றது. அந்த தீய ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி அந்த உப்பு தன்மைக்கு உண்டு என்பதை நாம் நினைவில் கொண்டு அதன்படி நாம உப்பை பயன்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் நம் வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக நல்ல விதத்தில் அமையும் என்று சொல்லி
இன்றைய தொகுப்பை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்போடு கூடிய சீக்கிரத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.